ICF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். உலக தமிழர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியும் இல்லங்களில் எழுச்சியும் தந்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மந்த்ராவின் அன்பான வணக்கம். இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். இன்னைக்கு நம்ம 1000-ல் ஒருவன் நிகழ்ச்சியில பேச போற டாபிக் யாரு பத்தின்னு கேட்டா ஒரு கிரேட் ஆக்டரை பத்தி தான். அவர் யாருன்னா பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நெஞ்சில குடியிருக்காரு. திரை வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பார்த்திருக்காரு. இவர் பேரிலேயே வெற்றியை வச்சிருக்காரு. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. அவர் பத்தின ஒரு சின்ன பஞ்ச் டயலாக் சொல்றேன். மேபி அதை சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எஸ், he is none other than இளைய தளபதி விஜய். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் பத்தி பேசுறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம முன்னாடி வர போறாங்க. அவங்க பத்தி சொல்லணும்னா she is a multi talented artist ன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் மௌனகுரு படத்துக்காக நிறைய அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிடித்தமான எஸ், she is none other than உமா ரியாஸ். லெட்ஸ் வெல்கம் her. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். நான் நல்லா இருக்கேன். குட். அதே மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியா? நடுவுல கொஞ்சம் மாறி மறுபடியும் இப்படி ஆகி எப்படி மாறுனீங்க? கொஞ்சம் வேற மாதிரி. வருவோம். அம்மா எப்படி இருக்காங்க? ஆல் ஆர் சூப்பர். யுவர் சன் எல்லாம் நீங்க த்ரோன்னு பாத்திருப்பீங்க. நான் சொல்ல விரும்பல. ஐ எம் வெரி சாரி. அப்புறம் வயசு தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் நோ ப்ராப்ளம். என் பையன்லாம் இப்போ 5'9" ஹைட். 5'9"ஆ? இப்ப அவனை பார்த்து அப்ப எனக்கு தெரியும். ஐ வில் கம் டு நோ தட். ஓஹோ, ஓகே, நம்மளுக்கு வயசு ஆயிட்டே போகுது. சோ ஓகே, குட். சோ எல்லாருக்கும் ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ தட் நாங்க வந்து நெய்பர்ஸ் ஒரு காலத்துல. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா? அவங்க பையன் குட்டி வாலு, ரொம்ப சேட்டை. இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப obedient ஆயிட்டானா? 2 sons, 2 boys இருக்காங்க எனக்கு. ஓ, குட் குட். சோ வாட் இஸ் தி செகண்ட் ஒன்? என்ன இப்போதான் 9 வயசு ஆயிருக்கு. ஓகே, சின்னதா தான் இருக்கு. நீங்க எப்போ என் ஃபர்ஸ்ட் பையனை பாத்தீங்களோ அந்த மாதிரி இருக்கானா? ஆமா. யூ டூயிங் a very good job, மந்த்ரா. Thank you. Really good job. Please audience இதுக்காகவே ஒரு உங்க host. So you are here today to talk about our Vijay பத்தி இல்லையா? So சொல்லுங்க, how you feeling? So I am feeling great. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, மக்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த். பட் அவருக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார்னா இட்ஸ் விஜய். என்ன சொல்றீங்க ஆடியன்ஸ்? yes, of course. அது தேங்க்ஸ். எனிவே, ஸோ அதனால ஹீஸ் ஆல்சோ மல்டி டேலண்டட். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா வந்து பாடுவார், எவ்வளோ அழகான ஒரு டான்ஸர், அண்ட் சூப்பராக ஃபைட் பண்ணுவார். அண்ட் த ஹீரோ அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அவருக்கு. ஸோ ஐ எம் லக்கி டு பி ஹியர் டாக்கிங் அபவுட் விஜய். எஸ், of course. And so nice of you to be here. And எனக்கு தெரிஞ்சு நிறைய மல்டி டேலண்டட் பர்சன் இவங்க. ஸோ முதல்ல எனக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசி காமிச்சிடுங்க. சின்ன குழந்தை மாதிரியா? நீங்க என் கூட பேசுங்க. மேபி நான் வந்து சின்ன குழந்தை. ட்விங்கிள் ட்விங்கிள் பாடுறதெல்லாம் அந்த காலம், இப்ப எல்லாம் எங்க வேற மாதிரி. See, I have a play school actually. So yeah, I'm a teacher also. Wow. ஏங்க இது என்னங்க ஒரு பெரிய மல்டி டேலண்டட் ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க இங்க. எல்லாமே இருக்கு செய்றாங்கங்க. சோ நான் சொல்றேன். So as a teacher நீங்க பேசுங்க. பேசிட்டேன்னு நான் வந்து குழந்தை. Okay. Oh, Chintu. Okay, your name is Chintu. So I'll hi Chintu. என் பேர் சிண்டு இல்ல. என்ன உன் பேரு? என் பேர் கிட்டி. கிட்டி. ஏன்டா 2 நாளா ஸ்கூலுக்கு வரல நீ? நான் வாடால போடி. ஓ, போடியா? சரி. ஏண்டி நீ ஸ்கூலுக்கே வரல 2 நாளா? ஏண்டி சொல்லக்கூடாது, பேட் டீச்சர். வாடி போடி சொல்றியா? சரிம்மா, ஏம்மா இந்த ஸ்கூலுக்கு வரல 2 நாள்? ஏம்மா உனக்கு ஸ்கூலுக்கு வரல நீ? எனக்கு விஜய் அங்கிள் படம் போயிட்டேன். விஜய் அங்கிள் படம் போனா ஸ்கூலுக்கு வர மாட்டியா? மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? நான் தான் படம் பார்க்க போறேன். அப்படியே ஸ்கூலுக்கு வருவேன். நான்டி தப்பு கேள்வி கேக்குறாங்க. 2 நாள் படம் பாத்தியா நீ? 2 நாள் ஒரே படம் பார்க்கல, 2-3 படம் பார்த்தேன். 2-3 படம் கூட விஜய் தான் பாத்தியா? ஆமா.
எவ்வளவு பிடிக்கும் உனக்கு விஜய் அங்கிள்? அவ்வளோ. அவ்வளவுதானா? சரி விஜய் பாட்டு பாடுவியா நீ அப்போ? மாட்டேன். நீங்க நன்றி பண்ண நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். இப்படி ஆடுவேன். சரி ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பிடிச்ச பாட்டு பாடு. அப்படி போடு பாட்டு பாடு பாப்போம். அப்படி போடு 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 இப்படி போட்டதுனாலே தெரியல. அப்புறம் போதும். ஓகே சோ இப்போ உங்க கூட ஆப்போசிட் ஃபென்டாஸ்டிக் 5 எங்க டீம் ஒரு 5 பேர் வர போறாங்க. விஜய பத்தி உங்களுக்கு நாலேஜ், அதாவது யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஹியர். 1000ல் ஒருத்தியா நீங்க வந்து நிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு போட்டி கொடுக்கறதுக்காக எங்க ஆப்போசிட் டீம் ஆப்போனன்ட்ஸ் வந்து 5 பேர் ஃபென்டாஸ்டிக் 5 விஜய் பத்தி பேசுறதுக்காக உங்களுக்கு போட்டி கொடுக்கறதுக்காக வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் our ஃபென்டாஸ்டிக் 5. இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். நீங்க சொல்லுங்க உங்க பேரு. என் பேர் நந்தகுமார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வலசரவாக்கம். வலசரவாக்கம். என்ன பண்றீங்க? டிரைவிங். டிரைவிங். ஓகே நீங்க? என் பேர் சுரேஷ். சென்னை மதுரையில இருந்து வந்துருக்கேன். எஸ்ஆர்எம்ல பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். HTC குளோபல் சீரிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே நீங்க சொல்லுங்க. I am Naveen from Madapalani. Completed my engineering in SRM. ஓகே நீங்க? I am Manikandan, Porur, snake trainer. ஓகே சோ எனிவே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். 1000ல் ஒருவன்ல மொத்தமா 3 ரவுண்ட் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எல்லாமே வந்து ஒரு பஸர் ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிச்சுட்டு I'll give you 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன்ஸ் கூட கேட்டதுக்கு அப்புறமா your time starts now அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணணும். 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் நான் ஆன்சர் கேட்பேன். அண்ட் மேடம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யூ ஹேவ் டு ப்ளே வித் 1 பார்ட்டிசிபென்ட் ஆப்போனன்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட்ல 3 பேரோட, ஃபைனலா 5 பேரோட மோதி நீங்க வந்து வின் பண்ணீங்கன்னா கனவு கேள்வின்னு ஒரு செப்பரேட்டா ஒரு கேள்வி இருக்கும். கனவுல வருமா அது? கனவுல வராது. கனவு கேள்வி நிஜத்துல இங்க வரும். ஓ சரி சரி. இந்த 1000ல் ஒரு மேடைக்கு வரும். அது கூட நீங்க கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா you will be winning 5 lakh rupees. Wow. Okay, so these are the rules. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நான் क्वेश्चन படிச்சிட்டு ஆன்சர் 4 ஆப்ஷன் கேட்டதுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க பஸர் வந்து பிரஸ் பண்ணுங்க. So okay, so first round விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் with whom you want to play. This person? This person? Yes. Okay, மத்த 4 பேரும் please go and have your seat. ஒருவன்ல நம்ம போக போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க முன்னாடி 5000 ரூபாய்க்கான கேள்வி. 5000 rupees क्वेश्चन பார்க்கலாம். விஜய் அவர்கள் முதலில் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ் A தேவா, ஆப்ஷன் B ரசிகன், ஆப்ஷன் C நாளைய தீர்ப்பு, ஆப்ஷன் D மாண்புமிகு மாணவன். Your time starts now. ஓகே உம்மா வெச்சிட்டோம்ல கையாங்க. சொல்லுங்க what do you think எந்த ஆப்ஷன்? ஆமா ஆக்சுவலி நாளைய தீர்ப்பு வந்து கதாநாயகன் அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படமே அதான் நாளைய தீர்ப்பு. அவர் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. அதனால தான் அந்த क्वेश्चन வந்து விஜய் அவர்கள் முதலில் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். யா பிகாஸ் எங்க அம்மாவோட பேரனா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமா? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா. ஓகே சோ எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணாருன்னா இட் இஸ் நாளைய தீர்ப்பு. சோ யூ வாண்ட் டு கோ வித் நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு சி ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. நாளைய தீர்ப்பு இது வந்து எனிவே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஏன் என்னாச்சு? நீங்க ஏன் பஸர் பிரஸ் பண்ணல? இல்ல பஸரை தேடுறதுக்கே டைம் ஆயிடுச்சு எனக்கு. முன்னாடியே அதெல்லாம் யோசிக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஓகே சோ எனிவே உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்ட்டா இல்ல? கரெக்ட்டா தான். நீங்களும் அதான் நினைச்சீங்களா? ஓகே சோ 2 பேரும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. லெட்ஸ் see இது கரெக்ட்டா இல்லையான்னு பாத்துருவோம். சி ஆப்ஷன் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது விஜய் சார் நடித்த ஹீரோவா நடித்த ஃபர்ஸ்ட் படம் தான். எஸ் இட்ஸ் தி ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் ஆன்சர் சொல்லியாச்சு. you have won 5000 rupees. நீங்க வின் பண்ணிருக்கீங்க. போ நீங்க தான் போட்டி கொடுக்கணும். அவங்கள அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம் இல்லையா? சோ நாளைய தீர்ப்பு படத்தை பத்தி இட் வாஸ் ஃபுல்லி ஆக்ஷன் பேஸ்ட் தான். லவ் ஒரு சீக்வென்ஸ் இருந்தாலுமே என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னது நாளைய தீர்ப்புல இருந்து ஆரம்பிச்சது. and he was very young. அந்த ஒரு அந்த பாவம் மூஞ்சி தான் இருந்தது. டெண்டர் ஃபேஸ் தெரியும் obviously. புது முகம் நியூ ஃபேஸ். சோ அதுக்கப்புறமா வந்த படங்கள் தான் இட் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பட்
It was a beautiful film. நாளைய தீர்ப்பு. நீங்க பார்த்ததுண்டா நாளைய தீர்ப்பு? நானும் பார்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே நல்லா இருக்கும். அது பார்க்கும்போது நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு இங்கே ஏவிஎம்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல வர டைமிங்கு அப்பவே கட் அடிச்சுட்டு நாங்கள் போய் இன்ட்ரடக்ஷனுக்காக வெயிட்டிங்க. விரல் இப்படி வச்சுக்கிட்டு எப்போ இப்படி இப்படி எவ்வளோ விசில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விசில் அடிப்போம். அதில் ஒருத்த மட்டும் விசில் அடிக்க மாட்டான். விசில் கற்றுக் கொடுக்க சொல்லி அந்த படத்துலேயே கற்றுக் கொடுத்தாச்சு அவனுக்கு. அவருக்கும் கற்றுக் கொடுத்தாச்சு. அவருக்கும் கற்றுக் கொடுத்து அவனையும் விசில் அடிக்க வச்சாச்சு அந்த படத்தில். குவார்டர்லிக்கு படிச்சாங்களோ இல்லையோ விசில் அடிக்கிறது மாதிரி கத்து. நல்ல பசங்க அதெல்லாம் பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டோம். அப்ப தெரியாம சின்ன பிள்ளை பேசிட்டா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே, சோ எனிவே ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. லெட்ஸ் see ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் क्वेश्चन 10,000 ரூபாய்க்கான கேள்வி உங்க முன்னாடி. 10,000 rupees question. விஜய் அவர்கள் பிறந்த தினம் எது? பர்த்டே June 23rd 1975, B July 22nd 1973, C option June 22nd 1974 and D August 23rd 1970. தப்பு பண்ணிட்டா. 74. Your time starts now. நீங்க தான் சொல்லணும். Uma, go ahead. Actually, June 22nd, 1974. C. C. You're going for C. Yeah. Confirm. Okay, so C, June 22nd, 1974 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let's freeze the answer. Let's see C, June 22nd, 1974 வந்து ரைட்டா ராங்கா? Let's see. It's the right answer. Oh my god, நான் ஷாக் ஆயிட்டேன் நீங்க அப்படி பண்ணோனே. இப்படி எல்லாம் நாங்க பண்ணனும் இல்லையா as a host? கரெக்ட்டா பண்றீங்க. Okay, so first roundல ரெண்டு क्वेश्चनக்குமே ரைட்டா ஆன்சர் சொல்லியாச்சு. 10 + 5 15,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. So first roundல third question உங்க முன்னாடி 15,000 ரூபாய்க்காக அஜித் விஜய் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன் A ராஜாவின் பார்வையிலே, ஆப்ஷன் B தேவா, ஆப்ஷன் C வசந்த வாசல், ஆப்ஷன் C ரசிகன். Your time starts now. உமா நீங்க தான். நானா அடிச்சேன்? எனக்கு இந்த கேள்வி தெரியாதே. So tell me, I think you know the answer. You can just think about it, no? ராஜாவின் பார்வையில் என்ன நினைக்கிறீங்க, பட் think about it once again because நீங்க பக்காவா எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் I have to freeze the answer. அப்புறம் என்ன ஆகும்? தப்பா சொல்லிட்டா எங்க क्वेश्चन இங்க பாஸ் ஆகும். அவங்க ரைட்டா சொல்லிட்டாங்கன்னா 15,000 அவர் ஹோல்ட் பண்ணிடுவாரு, அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவாரு 15,000 வெச்சு. நோ ராஜாவின் பார்வையிலே. சோ பக்கா வருதோ வரலையோ finish. I don't know because ராஜாவின் பார்வையிலே அப்படினு சொல்லியாச்சு. So let's freeze the answer first. மத்த மூணு ஆப்ஷனும் இருக்கு. தேவா அவங்களுக்கு கன்ஃபார்மா இல்ல, வசந்த வாசல் ஷீட் அவுட் அண்ட் ரசிகன்ல கண்டிப்பா இல்லன்னு சொல்றாங்க. சோ லெட்ஸ் see A ராஜாவின் பார்வையிலே ரைட் ஆன்சரா இல்லையா? I like it. நான் நிறைய வாட்டி இதை கொடுத்துட்டேன். நீங்க வந்து யோசிங்க, திங்க் அபவுட் இட் அப்படின்னா வந்தா வருது, இல்லன்னா இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கட்ஸ்கே கொடுத்துருவோம். இட்ஸ் ரைட் ஆன்சர். எப்படி சூப்பர் இல்ல? விஜய் சார் பத்தி ஒரு பஞ்ச் டயலாக் ஏதாவது விஜய் சார் ஸ்டைல்? வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிப்பாங்க. அடேங்கப்பா, சூப்பர் அப்பா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் 3 क्वेश्चनக்குமே ரைட்டா ஆன்சர் சொல்லி உமா 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. வெரி குட், லீட்ல இருக்கீங்க. நீங்க அக்கவுண்ட் இன்னும் ஓபன் பண்ணல. ஓகே, பாப்பா இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. ஆல் இஸ் வெல். இப்போ நாம போக போறோம் ரவுண்ட் 2. சோ ரவுண்ட் 2 குள்ள போறதுக்கு முன்னாடி I want you to hear the voice of Banupriya madam. பானுப்பிரியாவா? ஐயோ சூப்பரா பேசுவீங்களா? சரி, எனிவே பானுப்பிரியா வந்து சின்ன ஒரு ஸ்மால் டயலாக் இப்போ நீ சொன்னோன்னு எனக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணோம் நானு. இல்ல சத்ரியன் படத்துல அது வந்து கேமரா வழியா அந்த கொலையை பாத்துருவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க ஸ்டேஷன்ல. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க, சார்
இந்த கொலையை நான் தான் சார் பார்த்தேன். ஐயோ கேமரா வழியா ஜூம் போட்டு பார்த்தேன், நான் ஒருத்தி தான். இந்த கொலையை நான் பார்த்தேன் சொல்றேன்ல. என்ன ஆடியன்ஸ் கரெக்டா இருக்கா? அடே இதெல்லாம் நாங்க நம்பணும். எத்தனையோ வருஷம் ஆச்சு, தொண்டை சரியில்லை. வாட் இஸ் திஸ்? சத்தியமா நான் இது பண்றதே இல்ல. என்ன பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை தேங்காய் அப்படியே மாறிடுவேன் போல இருக்கு. ஐ சிலா பிலி கிம்பி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இட்ஸ் காட் பிளஸ். ஆக்சுவலா த காட் கிரேஸ் தான் அது வந்து உங்களுக்கு. ஸ்டில் சி இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நடக்கல. அது as an artist, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு காட் கொடுக்குற ஒரு கிஃப்ட் அது உமாவுக்கு நிறையவே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனிவே ரவுண்ட் 2ல இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்களோட ஜோடியா இன்னொரு 2 பேர் வர போறாங்க. மொத்தம் 3 பேரோட நீங்க இப்போ விளையாட போறீங்க. ஸோ ப்ளீஸ் செலக்ட். ஓ அந்த ஜோடி தான் செலக்ட் பண்ண. பாவம் ஜோடினோன்னு எங்கேயோ கற்பனை போயிடுச்சு. யாரோ 2 ஜோடி வரப்போகுதுடா. ஓகே அப்படின்னு இருந்தா பிளான் நினைக்கிறேன். இவங்க யூ வாண்ட் டு நீங்க 2 பேரும் வாங்க. இல்ல ஆமா இவங்க 2 பேரும். நீங்க 2 பேருமா? ப்ளீஸ் கம். ஸோ சொல்லுங்க. உமா மேடம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லை. எவ்வளவுதான் சொன்னாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லை. ஸோ 30,000 rupees மேடம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல சேம் 3 questions. ஓகே ஓகே. நல்லா கேட்டுட்டு கொஸ்டின் ஆப்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே பஸரை பிரஸ் பண்ணணும். ஓகே. ரவுண்ட் 2ல இப்போ உங்க முன்னாடி வருது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. 30,000 ரூபாய்க்கான கேள்வி. எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் விஜய் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்த ஆண்டு எது? உங்க ஆப்ஷன்ஸ் A 2006 2006, ஆப்ஷன் B 2007, ஆப்ஷன் C 2010 2010, ஆப்ஷன் D 2008 2008. Your time starts now. Obviously மா நீங்க தான். நான் சாலிகிராம்ல இருந்தப்போ ஏன்னா சாலிகிராம்ல வந்து அவருடைய மண்டபம் இருக்கு. அப்போ வந்து பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. ஆமா அது பக்கத்துல எப்பவுமே ஒரு பெரிய பேனர் இருக்கும் விஜய் சாரோட பேனர். ஸோ அது அந்த பேனர் பாக்குறதுக்காகவே நிறைய வாட்டிலாம் நான் போயிருக்கேன். ஏன்னா அந்த பேனர்ல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கும். ஸோ நிறைய ரிமெம்பரன்ஸ் அவர் கூட எடுத்து அவருக்கு நானும் அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் யார் கூட எடுக்கிறேன்னா போட்டோ ஐ கீப் இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் 2010 2010 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஐ டேக் இட் as an answer. let me freeze that also. C 2010 அப்படிங்கிறது வந்து ரைட் ஆன்சரா இல்லையா? 2010 it's not the right answer. I'm so sorry. சாட் மியூசிக் கொடுக்குறாங்க. சாரின்னு சொன்னேன்ல, ராங் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னு. சாட் மியூசிக் யா. சோ இந்த क्वेश्चन வந்து ஆப்வியஸா உங்களுக்கு தான் பாஸ் ஆகுது. சொல்லுங்க. 2007. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஏன்னா நாங்க வல்சவத்துல இருக்கிறதுனால விஜய் வராருன்றதுக்கோசரம் எம்ஜிஆர் காலேஜுக்கு போய் பார்த்தோம் நாங்க. அதனால நல்ல ஞாபகம் இருக்கு. let me see. ஆப்ஷன் B 2007 2007 சரியா தவறா? 2007 வந்து இட்ஸ் இந்த பில்டப் இல்லாம கொஞ்சம் முன்னாடியே சொல்றீங்க. பில்டப்னா இப்போ நான் ரொம்ப பில்டப் பண்ண வேண்டியது. ஓகே, அக்கவுண்ட் ஓபன் பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவுல இருக்கீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, அக்கவுண்ட் ஓபன் பண்ணிரலாம். 2007 is the right answer. 2007 is the right answer. இப்போ பாத்தீங்கன்னா உமா உங்ககிட்ட வந்து 30,000 நீங்க வின் பண்ண அமௌண்ட், இவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி டெபாசிட் பண்ண அமௌண்ட் 30,000, ஹோல்ட் பண்ண அமௌண்ட் 30,000, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கு. ஆனா இன்னும் 2 questions பேலன்ஸ் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் क्वेश्चन 40,000 ரூபாய்க்கான கேள்வி, 40,000 rupees question உங்க முன்னாடி. விஜய் தன் மகனுடன் சேர்ந்து நடனமாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன் A வில்லு, ஆப்ஷன் B வேட்டைக்காரன், ஆப்ஷன் C குருவி, ஆப்ஷன் D ஆதி. Your time starts now. நீங்க தான். வேட்டைக்காரன். ஃப்ரீஸ். ஓகே, ஆன்சர் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. B ஆப்ஷன் கொடுத்திருக்காரு வேட்டைக்காரன். சோ இந்த ஆன்சர் நீங்க கரெக்டா இருந்துச்சுன்னா 40,000 வின் பண்ணுவீங்க. ஆல்ரெடி 30,000, இது ஒரு 40, 70,000 ரூபாய். லெட் மீ செக். B வேட்டைக்காரன் சரியா தவறா? ரைட் ஆன்சர் 40,000. குட். சோ 40,000 ரூபாய் ஹோல்ட் பண்ணியாச்சு, அக்கவுண்ட்ல போட்டாச்சு. 30 + 40 கூட போட்டாச்சு. உமா வாட் இஸ் திஸ்? எப்போ எடுக்கணும்? செக் புக் எல்லாம் இருக்கா ரெடியா? பெரிய செக் கொடுப்போம், அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க வின் பண்ணா I'll give you the big check for you, check leaf. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னொரு क्वेश्चन இருக்கு. ஓகே, சோ ரவுண்ட் 2ல third question.
50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்க முன்னாடி. 50,000 rupees question. விஜய் அவர்கள் பாடிய முதல் பாடல் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: பம்பாய் சிட்டி, ஆப்ஷன் பி ஒரு கடிதம் எழுதினேன், ஆப்ஷன் சி ஐயையோ அலமேலு, ஆப்ஷன் டி தொட்டப்பெட்ட ரோட்டு மேல. Your time starts now. எனக்கு தெரியாது இந்த பாட்டு. சோ பஸர் பிரஸ் பண்ணியாச்சு. நீங்க தான் ஹலோ வாயில விரல் வச்சு யோசிச்சுட்டே இருந்தா எப்படிப்பா? பஸர் பிரஸ் பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கான பம்பாய் சிட்டி. இதுங்க பம்பாய் சிட்டி. ஆப்ஷன் ஏ பம்பாய் சிட்டி. ஆனா அதான் ஃபர்ஸ்ட் பாட்டான்னு எனக்கு ஒரு டவுட். அதான் பாடின பாட்டா? சோ அதுதான் சொல்லிருக்காங்க அவங்க. லெட் மீ செக், லெட் அஸ் செக். ஓகே கரெக்ட் தான் இல்ல? ஐ டோன்ட் நோ. பாப்போம். லெட்ஸ் see. ஏ பம்பாய் சிட்டி 50,000 ரூபாய்க்கான கேள்வி ரைட்டா? ரைட் தான். ரைட் ஆன்சர். 1.20. எனக்கு எப்பவுமே விட்டு கொடுத்து போறது ரொம்ப பிடிக்கும்னா விஜய் ரசிகர்கள் வாழ்க. நன்றி. ரவுண்ட் 2 முடிவுல ஆப்போனன்ட் டீம் வந்து 1,20,000 ரூபாய் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அண்ட் உமா மேடம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. ஹோல்ட் பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ நீங்க 30,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. ஓ வாவ் வாவ். கம் ஆன். நான் நினைச்ச மொத்தத்தையே எடுத்து கொடுத்துட்டீங்க. நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கப்பா, நல்லா இருங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு. சோ இன்னும் இருக்கு, இன்னொரு ரவுண்ட் இருக்கு. சோ யூ ஹேவ் lots and lots of chances. Is that 3 rounds? Only 3 rounds, sir? Only 3 rounds. Only 3 rounds ஆங்க. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட்டஸ்ட் இன்சிடென்ட்ஸ், ஏதாவது மெமரபிள் இன்சிடென்ட் வித் விஜய் தட் See விஜய் டிசம்பர் 18 என்னோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து த்ரிஷாவையும் விஜய் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன் பார்க் ஷாட்டன்ல. பட் அப்போதான் அந்த கமான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க வந்து 17th 16th 17th அங்கே தான் இருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நினைக்கிறாரு. ஸோ வர முடியுமா என்னன்னு தெரியாது. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். பட் ஐ ஹேட் அ சர்ப்ரைஸ் விசிட். தரணி வந்து விஜயை கூட்டிட்டு வந்தார் என் பர்த்டே. ஸோ அதுவும் வீட்டுக்கு போகாம ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீ கேம் ஃபார் த பார்ட்டி அண்ட் ஹீ விஷ் மீ. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் ஸோ இதெல்லாமே நைஸ் மூமெண்ட் இல்லையா? ஏன்னா விஜய் போகாத ஒரு பார்ட்டிக்கு நம்மளை ஆனால் ஒரு வாட்டி தான் கூப்பிட்டேன். ஆனா அந்த ஒரு கூப்பிட்டேன்ற அந்த ஒரே ஒரு சின்ன வேல்யூ இஸ் தேர். ஆமா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட். அண்ட் விஜய் ஆல்சோ ஒன்ஸ் ஹி கால்ட் மீ. ஆளுக்கு ஒரு ஆசை படம் ஒரு சாங் ஏதோ பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு ஹி கால் மீ மத்தியானம். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அட் ஆல். ஏன்னா லவ் டுடே பண்ணது வந்து 97 ஐ திங்க் 96. இது வந்து 2001 ஐ திங்க் ஸோ 2002 ஆர் சம்திங். ஸோ அப்போ ஹி சடன்லி கால் மீ அப். நான் விஜய் பேசுறேன். வாட் ஐ செட் அன்எக்ஸ்பெக்டட் கால் லேண்ட்லைனுக்கு. செட் வாட் நான் விஜய் பேசுறேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஆசை இந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்றீங்களே டான்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ செட் ஓகே தேங்க்யூ ஸோ மச். சி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட ஸோ இட்ஸ் வெரி குட் டு ஹியர் அட்லீஸ்ட். ஸோ இன்னும் ஞாபகம் வச்சு லவ் டுடே பண்ணது வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி லாங் பேக். அப்போ லவ் டுடே பண்ணதுக்கும் அது ஆளுக்கு ஒரு ஆசை பண்ணதுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லை. இதுக்கு லைக் 6 to 7 years கேப். அப்போ ஹி கால் மீ அப் அண்ட் செட் okay, so that is I feel like yes, that is Vijay is still same. round 3 க்கு வந்தாச்சு. இப்போ வந்து 1,20,000 ரூபாய் இங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க. 30,000 மேடம் கிட்ட இருக்கு. இப்போ round 3 நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி மத்த 2 பேர் கூட இங்க வரணும். சோ டோட்டலா 5 பேர். fantastic 5 வாங்க ப்ளீஸ் கம். round 3 க்கு வந்துட்டோம். round 3 ல first question பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரங்க கூப்பிடுறீங்க? சீனிவாசன் சார் தான். நீங்க யாரையோ கூப்பிட்டீங்களோ? சீனிவாசன் சார் வர சொல்லிருக்கேன். உள்ள அப்படியே வாங்க. ஓ மை காட். எஸ் தேங்கா சீனிவாசன். நீங்க பாத்துருக்கீங்களா? சின்ன வயசுல பண்ணிருக்கேன். நான் when I was child artist இருக்கும்போது பண்ணிருக்கேன். ஓகே, because he is a very good actor. Yes, of course he is. சரி, இது ராமர் சீதா லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுல இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து மான் கேக்குறாங்க. ஓகே, அது வந்து தம்பி லக்ஷ்மணரை கூப்பிட்டு ராமர் போய் பிடிச்சிடுவான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கான்செப்ட். இது வந்து தேங்காய் சீனிவாசன் ஸ்டைல். அதே வாய்ஸ் கொண்டு வர முடியும்ன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த ஸ்டைல், அந்த வே ஆஃப் சேயிங். ஓகே ஓகே, தம்பி கூப்பிடுறாரு லக்ஷ்மணன். தம்பி லக்ஸை, உங்க அண்ணி என்ன கேக்குது பத்தியா? சுவந்து பல்லான் டே, சுவந்து கோல்டன் டியர், தங்கமான், அதோ தொங்குது பார் துப்டி, அதை உரிக்கிறேன். மான் பின்னாடி ஓடுறேன். மான் இந்த ஃப்ரண்ட், யூ இந்த பிஹைண்ட். மான் என்னைக்காவது சும்மா ஓடி இருக்குதோ? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாரிங் தான் ஓடும், ரீ ரெக்கார்டிங்கோட. எப்படி
चिल्लुक चिल्लुक ஊ யானை பத்தா யானை பத்தா சைதப்பட்டில் வந்து முடியும் சடன் பிரேக் பிடிக்கும் நீ என்ன பண்ற துப்டி எடுத்துன்னு போய் மேல போடுற இது மேல மான் மேல அத்தோட மாரிச்சன் காலி அப்படியே அள்ளின்னு வந்து அடுப்புல போடுறேன் இப்படி ஒருத்தப்போம் அப்படி ஒருத்தப்போம் இப்படி ஒருத்தப்போம் அப்படி ஒருத்தப்போம் என்னாவும் மான் 75 எடுத்து வாயில ஓலபக்கி செருப்புல பத்திரி கட்டுப்புன்னு புத்த மேட்ரி ஜப்பிய இது என்ன உங்க ஓன் தாட்டா இது? ஐயோ சத்தியமா இது என்னோட ஓன் தாட்டே கிடையாது. வெங்கி மங்கின்னு ஒரு வென்ட்லாக்விஸ்ட் இருக்காரு. சோ அவர் வந்து இஸ் a good family friend. நான் வந்து நிறைய வாய்ஸஸ் இந்த பானுப்ரியா மாதிரி அமலா மாதிரிலாம் சில டைம் பேசுவேன். எங்க அம்மா மாதிரி உங்க அம்மா மாதிரி அதுதான் that is what I want to hear actually. ஒரு வாட்டி நான் டிவில பார்த்ததுதான் நிஜமா. சோ அம்மா மாதிரி எல்லாமே பேசும்போது இவர் வந்து he is a very good mimicry artist. அப்போ வென்ட்லாக்விசம் பண்றதுக்கு முன்னாடி சோ அப்போ வந்துட்டு உமா நம்ம இப்படி பேச ட்ரை பண்ணுவோம்னா அவர் பேச நான் கிராஸ்பிங் அவர் பண்றத பார்த்து நான் பண்றேன் கத்துக்கிட்டதான். சோ உங்க அம்மா மாதிரி அது சம்சாரம் அது மின்சாரம் இல்லையா? அது சேம் இல்ல குடும்பம் ஒரு கதம்பம். சரி நல்ல விசு வைஃப் இல்லையா? இதுலயும் சம்சாரம் அது மின்சாரத்துலயும் அம்மா தான். பட் அதுல வந்து ஒரு கேரக்டர் இருக்கு ரொம்ப பாவப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லையா? அந்த மாதிரி சோ ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆமா ஐயர் பாஷை தான் ஃபுல் பிராமின் பாஷை. அண்ட் பொண்ணு வந்து கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. இவர் ஹஸ்பண்ட் லேட் ஆகுது. இல்ல அந்த ஸ்டோரியே கிடையாது. இது இட்ஸ் மை ஓன் ஸ்டோரி. ஓ ஓகே. கல்யாணம் பார்க்க வந்திருப்பாங்க. அத வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. அதாவது கமலா கமேஷ் இப்படி போத்திக்கிட்டு பேசுறது. ஆமா அதெல்லாம் திருப்பி நீங்க ரீகலெக்ட் பண்ணாதான் தெரியும். சம்சாரம் மூடிட்டா தெரியும். கண்ணை மூடி இப்ப கேட்டீங்கன்னா அம்மா பேசுறாங்க. ஏன் அவ்வளவு லேட்டா வந்தேன்? நம்ம அதுக்கு நம்ம குழந்தை பொண்ணு பார்க்க வந்திருந்தான்னா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒன்னு என்னால தாங்க முடியலன்னா அம்மா அப்படியே விழுந்து உடஞ்சு போயிருவாங்க. அண்ட் சம்சாரம் அது மின்சாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தூணு பிடிப்பாங்க. இந்த சம்சாரம் ஃபர்ஸ்ட் தூணை பிடிக்க ஆரம்பிச்சா பீஜத்துல நன்னா நடு தூணை பிடிப்பாங்க. அப்புறம் திருப்பி எண்டில் பாத்தீங்கன்னா அது எண்டு சாங்கோட எண்ட்ல கடைசி தூண்ல போய் முட்டிட்டு அழுவாங்க. அம்மாக்கு அது பேரே அப்படிதான் அழுமூஞ்சி கமலா கமேஷ் தான். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ரியலி ப்ரௌட் யூனோ கமலா கமேஷோட டாட்டர் பெருமை. சோ ஃபைனலி ஃபைனல் ரவுண்ட் வந்தாச்சு. ஃபைனல் ரவுண்ட்ல மூணாவது ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 70,000 ரூபாய்க்கான கேள்வி 70,000 rupees question உங்க முன்னாடி. விஜய் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பெற்று தந்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன் ஏ பூவே உனக்காக, ஆப்ஷன் பி லவ் டுடே, ஆப்ஷன் சி நேருக்கு நேர், ஆப்ஷன் டி காதலுக்கு மரியாதை. Your time starts now. உமா உமா சொல்லுங்க. See, I think it's காதலுக்கு மரியாதை. ஏன்னா then why you are telling you think? See, it's a 70,000 rupees question. I think அது வந்து ஒரு colloquial ஆயி போச்சு. நான் நினைக்கிறேன் அதுதான் அப்படின்ற ஒரு I think it's அந்த மாதிரி அதுதான் நான் தமிழ்ல சொன்னேன். நான் நினைக்கிறேன். சரி ஓகே லெட்ஸ் see. காதலுக்கு மரியாதை வந்து கரெக்டான பதில். ஓ நீ சொல்லலையா? சரிப்பா என் போஸ்ட் அவருக்கு கொடுத்துருவோமா? இட்ஸ் ரைட் ஆன்சர் 70,000. ஓகே ரவுண்ட் 3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ரைட் ஆன்சர் வந்தாச்சு. 70,000 ரூபாய் வின் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 70 + 30 1 lakh rupees. வெரி குட். சோ ரவுண்ட் 3ல இரண்டாவது கேள்வி உங்க முன்னாடி 80,000 ரூபாய்க்காக 80,000 rupees question. விஜய் அவர்கள் தனது தந்தை S.A. சந்திரசேகரின் இயக்கத்தில் எத்தனை படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார்? உங்க ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 11 11. Your time starts now. ஒருத்தர் அடிச்சா போதும். எஸ் 80,000 ரூபாய்க்கான கேள்வி ஆப்ஷன் சி 4. ஓகே எல்லாரும் அதான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஓகே சோ 4 ஃப்ரீஸ் பண்ணிரலாமா? அவ்வளவுதான். சி என்ன சொல்லிருக்கீங்க? சி ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. 4 4 படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. உமா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு நிஜமா ஐடியா இல்ல.
அவங்க சப்போஸ் தப்பா இருந்ததுன்னா ஆப்ஷன் எப்படி இருந்தாலும் நான் தானே கொடுத்தாவணும். அப்ப பாப்போம். ஓகே, சோ 80,000 rupees question சி 4 அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த 4 படம் வந்து கரெக்டா வந்து கான்ஃபிடென்ட்டா எனக்கு வந்து சொன்ன மாதிரி தெரியல. லெட்ஸ் see அது வந்து கரெக்டா இல்லையான்னு பாப்போம். சி 4 is not the right answer and so sorry. என்ன ஒரு tragedy இல்ல? இல்ல ஒரு tragedy இல்ல. இப்போ இந்த question இப்படி இல்ல வருது. Oh my god. இப்பதான் அசலான tragedy. இப்ப சொல்லுங்க. ஆப்ஷன் A 8 உமா, உங்களுக்கு ஆப்ஷன் B 7 இருக்கு, ஆப்ஷன் D 11 இருக்கு. So what do you think? நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இப்போ வந்து 80,000 ரூபாய் இருக்கா? ஆமா, இந்த क्वेश्चन இந்த கேள்வி வந்து 80,000 ரூபாய்க்கான கேள்வி. 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் எங்க தலைவர். அதனால நம்பர் 8 சொல்றேன். சும்மா கெஸ்ஸுங்க. படம் பேர் சொல்றேன், ஒரு வாட்டி கவுண்ட் பண்றீங்களா? ஓகே. நாளைய தீர்ப்பு 1 செந்தூர பாண்டி 2 ரசிகன் 3 தேவா 4 விஷ்ணு 5 மாண்புமிகு மாணவன் 6 நெஞ்சிலே 7 once more 8. So it's the right answer. Good. So 1,80,000. Wow. Wow. So இன்னும் 2 questions இருக்கு. Let's see hold பண்ண முடியுமா இல்லையா நீங்க பாருங்க, ஜெயிக்கிறதுக்கு நீங்க பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். So பாருங்க, இப்போ third roundல வருது 1 lakh rupees, 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. விஜய் அவர்களுடன் அதிகமான படங்களில் தோன்றி நடித்த கதாநாயகி யார்? A சங்கவி, B த்ரிஷா, C சிம்ரன், D ஜோதிகா. Your time starts now. ஓகே, ஹீரோயின்ஸ் சொல்ல உடனே எல்லா பஸரும் பிரஸ் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உமா தான் பிரஸ் பண்ணி. வாவ், அப்படியா? எஸ், அந்த பையன் நினைச்சேன் நானு. எனக்கு வந்து இந்த பையன் அவங்க அடிச்சிட்டாங்க. நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க உமா. ஆன்சரா? சரி, ஐ திங்க் இட்ஸ் சிம்ரன். ஓகே, சி சிம்ரன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லெட்ஸ் ஃப்ரீஸ் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட். 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. சிம்ரன் அதிகமான படங்கள் எந்த ஹீரோயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிம்ரன் தான் பண்ணிருக்காங்க. இட்ஸ் தி ரைட் ஆன்சர். சோ ஃபைனல் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா உமா வந்து 2,80,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. வாவ். அண்ட் ஆப்போனன்ட், thank you. ஆப்போனன்ட் டீம் ஃபேண்டாஸ்டிக் வைவா வந்து இங்க உமாவுக்கு போட்டி கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 1,20,000 ரூபாய். 1,20,000 நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. நாட் பேட். Thank you. ஹோல்ட். ஓகே, தேங்க்ஸ். Thank you so much. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விஜய் சார் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. I think you people are enjoyed இல்லையா? இன்னும் என்ஜாய் பண்ணலாம். ப்ளீஸ் have your seat. So finally 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நாம பார்க்க போறோம் கனவு கேள்வி. So finally உமா கனவு கேள்விக்கு வந்தாச்சு. இப்போ opponent டீமே கிடையாது. So you are the only person. Of course இது buzzer round னு சொல்ல வேண்டிய தேவையில்லை because நீங்க தான் ஆன்சர் சொல்லி ஆகணும். So question எப்படி இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Do you think it's going to be tough? Very easy. Tough. Very tough அப்படினு சொல்வாங்கன்னு நினைச்சேன் நான். So very easy. You think it's very easy? ஈஸியா இருக்கணும்னு சொல்றேன். இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்பதான் இங்க கனவுலாம் நமக்கு பலிக்கும். அப்படியா? ஆமா. Okay, let's see கனவு கேள்வி ட்ரீம் क्वेश्चन என்னன்னு பாப்போம். விஜய் எத்தனை படங்களில் விஜய் என்ற கதாபாத்திரத்தின் பெயரில் நடித்தார்? Your options வந்து A 9 எல்லாம் இல்லல்ல. இல்லப்பா, ஆப்ஷன் சொல்லணுமே நானு. சரி. A 9 9, ஆப்ஷன் B 4, ஆப்ஷன் C 8, ஆப்ஷன் D 6. சொல்லுங்க. பட் as soon as possible I want an answer. ஒரு க்ளூலாம் கிடையாதா? க்ளூவா? CLUE தானே அது ஸ்பெல்லிங். அதேதான். க்ளூ. ஐயோ, ஆத்தா ஆடு வளர்த்தா. சரி சரி. சொல்லுங்க. So it's your guess. நான் இப்போ வந்து இந்த 6 அப்படியே தலைகீழ வேணா போடுறேன். 9. What do you want me to go for? 9. 9 பக்கா. 9 A 9 அப்படினு சொல்லிருக்காங்க. Let's freeze the answer first. விஜய் எத்தனை படங்களில் விஜய் என்ற கதாபாத்திரத்தின் பெயரில் நடித்தார் அப்படின்னு கேட்டிருக்கேன். உமா சொல்லிருக்காங்க 9 அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் அவங்க கெஸ் தான் பண்றாங்க. Let's see whether அது கரெக்டா இல்லையா, சரியான விடையா இல்லையாங்கிறது பாப்போம். A 9 is not the right answer. I'm so sorry. So right answer எதுவா இருக்கும்? இப்ப கெஸ் பண்ணுங்க சும்மா. ஏன்னா see I have already given a clue கொடுக்க மாட்டேன். 6 கண்டிப்பா இல்லப்பா. 4 தானே?
ஃபைனலா அவங்க ரைட் ஆன்சரே சொல்லல. 8 இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபைனலி கனவு கேள்விக்கு சரியான விடை சொல்லலன்னாலும் பரவாயில்ல. உமா மேடம் வந்து 2,80,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த 1000ல் ஒருவன் இந்த மேடையில இளைய தளபதி விஜயை பத்தி பேசி நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். I am very happy for that and congratulations Uma, you have won 2,80,000 rupees. Congrats. Please நீங்களும் வாங்க. Please come. I hope நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். I hope நீங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு எபிசோட்ல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மந்த்ரா. TCF இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்.